என்று பிரமாணம் பேசுகிறது. அதனால அவன் அனர்ஹா சர்வகர்மது, எந்த காரியத்தையும் பண்ணுவதற்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அதை சாப்பிடுவதற்கு கூட தகுதி இல்லை என்று சொல்லலாம். நமக்கு சாப்பிடுவதும் கூட கபதாராதனம் பண்ணி பரிசேஷனம் பண்ணி அவர் முறைப்படி சாப்பிட கொண்டிருக்கிறது. அதுவுமே ஒரு வைதிக கர்மா தான். அதனால சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எந்த ஒரு கர்மா செய்வதற்கும் அவனுக்கு தகுதியற்றவனாக ஆகிறான். எதல்லே குருதே கர்ம தஸ்ய பலவாக் பயிர். அவன் மீறி சந்தியாவந்தி பண்ணாமல் அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அவனுடைய பலம் அவனுக்கு கிட்டாது. ஆக நாம் நம்முடைய காரியங்கள் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து கர்ப்பாதாரத்திலிருந்து ஆரம்பித்து கடைசிகளும் எல்லாம் வேத மந்திரங்கள் இல்லாத ஒரு கர்மா கூட கிடையாது. எல்லாம் வைதிக கர்மாக்கள் தான். ஆகினால எந்த காரியம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போய்விடும். அதனால சந்தியாவந்தனத்தை அவசியம் பண்ணணும். அக்காலத்தில் சத்தியாவசிய ராவன் காட்டுக்கு போன போது அங்க சந்தியாவந்தத்தை ஒரு நதிக்கரை வந்த உடனே அங்க சந்தியாவந்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல போறார். காலம்பர சந்தியாவந்தனம் பண்ணுவதற்காக விஸ்வாமித்திர ரிஷி கூட என்ன பண்றார், கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட வரசார்தூர கர்த்தவியம் தெய்வமான்யங்கிறார். ஆக பொழுது விடிய போறது சூரியோதயமானா சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாமா, சூரியோதயத்துக்கு முன்னாடி அர்க்கிய பிரதானம் பண்ணணுமே, இன்னும் படுத்துருக்கே எழுந்துரு என்று குழந்தைகளை ராமலட்சுமணனை எழுப்புறார். அதனால ரிஷிகள் தான் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கார். விஷயா தீர்க்க சந்தியத்வாது இதமாயிரவா புனியோ என்று அவர் நிறைய சந்தியாவந்தனத்தை பண்ணி சந்தியாவந்தனத்தில் நிறைய காயத்ரி ஜபத்தை பண்ணதுனாலதான் நீண்ட காலம் அவர்களாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால நமக்கு சந்தியாவந்தத்தை ஒழுங்கா பண்ணலாம், ஆயுர்பாவமும் நமக்கு நன்றாக வளரும், நன்றாக சேவமாக நாம் இருப்போம். அதனால ஒருவேளை கூட நாம் சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது. ஒருவேளை அந்த காலத்துல காணாமல் போனாமல் கண்டுகொடு என்று காலையில உதயமாவதற்கு முன்னாடி அறிக்கை பிரதானம் பண்ணி சூரியோதயமானம் பிற்பாடு உபஸ்தானம் பண்ணணும். மத்தியான காலத்துல நேர தலைக்கு நேர சூரியன் வருகின்ற காலத்துல மத்தியானத்து பண்ணணும். சாயங்காலம் அஸ்தமிப்பதற்கு முன்னாடி அறிக்கை பிரதானம் பண்ணி அப்புறம் நட்சத்திரோதயமான உடனே உபஸ்தானம் பண்ணணும். இப்படியாக சொன்ன வேலையில காரியங்களை செய்யணும். அந்த வேலை காலத்தை ஒட்டி அந்த வேலையை செய்ய முடியாமல் போனாலும் கூட அதற்காக அந்த வேலை போயிடுத்தே என்பதற்காக சந்தியாவந்தத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த வேலை தவறினாலும் கூட அடுத்த வேலையையும் பண்ணணும். நாம் வெளியூருக்கோ எங்கேயோ சென்றாலும் அல்லது ராத்திரியில வான உறுதியிலேயே போனாலும் சந்தியாவந்தம் விட்டு போச்சுன்னா மறுநாள் காலை எழுந்ததும் தீர்த்தமாடி பாத சந்தியாவந்தத்தை பண்ணிவிட்டு நேற்றுக்கு விட்டு போன சாயங்கால சந்தியாவந்தத்தை எப்போது பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சந்தியாவந்தத்தை பண்ண சொல்லியிருக்கிறது. அதனால சந்தியாவந்தத்தை விடுவதற்கு நமக்கு எவ்விதமான உரிமையும் இல்லை. ஆகினால எல்லோரும் சந்தியாவந்தத்தை பண்ணி அதன் மூலமாக சேவத்தை அடைய வேண்டும் என்று நாம் மங்களாசாசனம் பண்ணுகிறோம்.